மதிமுகவுக்கு உள்ள ஒரு பவர் டிரான்சிஷனுக்கு வைகோ உதவுறாரு. மதிமுக முன்னாடி யார் எம்பியா இருந்தா? வைகோ. இப்ப யார் எம்பியா இருக்கா? ஆனா நீங்க இங்க வந்து வெறும் கமல் வைகோ கமல் அப்படி பார்க்க கூடாது. திராவிட அரசியல, மாநில சுயாட்சிய, ஆரியத்துக்கு எதிராக ரொம்ப வலிமையா பேசக்கூடியவர் கமலா வைகோவா? அப்ப யார அனுப்பி இருக்க வேண்டும்? இல்ல நீங்க அந்த தேர்தல் ஒப்பந்தத்துல இல்ல அந்த கமலாசன் அவர்கள் இல்ல நீங்க வந்து இப்படி வச்சுக்கோலாமே. மதிமுகவுக்கு நாங்க வந்து போன தடவை போட்ட ஒப்பந்தத்துப்படியே வைகோவை நாங்க திரும்ப வந்து ராஜ்யசபாக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு போன தடவை பாராளுமன்றத்துல சீட்டு கொடுக்கல, இந்த தடவை உங்களுக்கு சீட்டு இல்ல, நீங்க அப்படியே இருந்துக்குங்க, நாங்க உங்களை திருப்பி அனுப்பிடுறோம்னு சொல்லியிருக்க முடியுமே. ஏன் அவங்க வந்து துரை வைகோக்கு ஒரு அந்த இடத்துல துரை வைகோ அவர்களை திருச்சியில் திமுகவினுடைய உழைப்பு எவ்வளவு உழைப்புன்றது எல்லோருக்குமே தெரியும் இல்லையா? ஆனால் கமலஹாசனை நீங்கள் இன்னொரு பார்வையில் பார்க்க வேண்டும். அவர் சாதி மறுப்பாளர், ஒரு பெரியாரியவாதியாக காண்பிச்சுக்கிறார், எல்லா இடத்திலுமே அவர் சொல்லுவார். ஆனால் அவர் எந்த சமூகத்தில் பிறந்தார், அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவில் மாநிலங்களவைக்கு எவ்வளவு பெரிய டிரான்சிஷன். ஹிந்து என்ன எழுதுறாங்க? லீகல் லுமினரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்படி ஒரு ஆக்டர், ஒரு போயட், ஒரு லீகல் லுமினரி, இந்த வார்த்தையை பயன்படுத்த வைத்ததற்கு பின்னால் திமுகவினுடைய உழைப்பு. 1989 பார்த்த ஸ்டாலின் அவர்கள் 2024 எப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார்? நாம் எல்லோரையும் அரவணைத்து செல்வதன் மூலம்தான் இந்த அரசியலை, நமக்கான அரசியலையும் இந்த மாநிலத்துக்கான அரசியலையும் நாம் முன்னெடுக்க முடியும் அவர் நம்புறார். வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு பெருமாள்மணி அவர். சார் வணக்கம். வணக்கம். நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தீங்க, ராஜ்யசபா வேட்பாளர்களாக திமுக யார் யாரெல்லாம் அறிவிச்சதோ அதற்கு பிறகாக உடனடியாக அவங்களுடைய பதிவு திமுகவினரால் பலராலும் பாராட்டப்பட்டது, ஷேர் செய்யப்பட்டது. ஸ்டாலின் அவர்களின் ராஜ்யசபா தேர்வு கவனிக்கத்தக்கது. வழக்கறிஞர்கள், மூத்தவர்களோட இளையவர்களையும் சேர்த்து அவர் ராஜ்யசபாவுக்கு கொண்டு போறாரு, இது ரொம்ப கவனிக்க வேண்டியது அப்படிங்கிறத போட்டிருந்தீங்க. ஏன் இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வில் ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட்டுருக்காரு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஒரு தலைவர் வந்து வெவ்வேறு முடிவுகளை நீங்க தொடர்ந்து எடுத்துகிட்டே இருப்பார். ஒரு கட்சி தலைவராக, ஒரு முதலமைச்சராக அவர் பல முடிவுகளை எடுப்பார், பல முடிவுகள் எடுக்க வேண்டிய இடம் அது. ஆனால் நீங்கள் இந்த ராஜ்யசபா தலைவர் தேர்தல் அப்படியா, உறுப்பினர் தேர்தலுங்கிறது ஒரு 18 உறுப்பினர்களுக்கான ஒரு தேர்தல். இது வெறும் ஒரு 18 உறுப்பினர்களுக்கான தேர்தல் கிடையாது. அந்த 18 உறுப்பினர்களுக்கான தேர்தலை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தமிழக அரசியல் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது அது எப்படி இயங்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுல இன்றைக்கு ஆளும் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்கள் திமுக தலைவராக பொறுப்பேற்றதிலிருந்து யார் யாரையெல்லாம் ராஜ்யசபாவிற்கு பரிந்துரைத்திருக்கிறார். ஏன்னால் அது ஒரு நியமன பதவி, பெரும்பாலும் தேர்தல் நடப்பதில்லை, ஒரு சில நேரங்களில் நடந்திருக்கு. அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்சங்கத்திலேருந்து சண்முகம்னு ஒருவரை அனுப்புகிறார், டெல்டாவிலிருந்து மிக மூத்த உறுப்பினரான கல்யாண சுந்தரம் அப்படின்னு ஒருவரை அனுப்புகிறார், நாமக்கல் மாவட்டத்திலேருந்து ராஜேஷ்குமார்னு ஒருவரை அனுப்புகிறார், புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அப்துல்லான்னு ஒருவரை அனுப்பு. இவங்க 2 பேரும் இளையவர்கள், ஒப்பீட்டளவில் இளையவர்கள். இவங்க 2 பேரையும் ராஜேஷ்குமார் முதன்முறையாக போன பதவியோட ஆண்டு காலம் 1.5 வருஷம்தான், அதே எல்லாருக்கும் கம்மி 3.5 வருஷம்தான் இல்லைங்களா? கனிமொழி சோமு அவர்கள் அனுப்பினார், அதுவும் அவங்க முதல்ல போன பதவி வந்து அப்போ ஒரு குறைந்த காலம் இருக்கக்கூடிய ராஜ்யசபா பதவிக்கு இளையவர்கள் அனுப்புகிறாரு. அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவைப்பட்டா சூழலை பொறுத்து ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. இல்லை அப்படின்னா அவங்கள வந்து மாவட்ட அரசியலுக்கு வச்சுட்டு மாநிலங்களவைக்கு வேறு யாரையாவது ஒருவரை அனுப்புகிறார். ஆக இது ஒரு குறுகிய, இப்போ அவர் தலைவராகி வருகிறார். தலைவராகி வந்த பிறகு கிடைத்த இடைவெளியில் 2 கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு வைகோ அவர்களை ராஜ்யசபாவிற்கு அனுப்பியிருக்கிறார், ப. சிதம்பரம் அவர்களை ராஜ்யசபாவிற்கு அனுப்பியிருக்கிறார், இப்போது திரு கமலஹாசன் அவர்களை ராஜ்யசபாவிற்கு அனுப்பியிருக்கிறார். ஒரு 30 வருஷம் முன்னாடி போங்க, 30-35 வருஷம் முன்னாடி போங்க, 1989 வருட தேர்தலை ஒரு அளவாக வைங்க. 1989 ஆண்டில் ஸ்டாலின் அவர்களை பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் எப்படி மதிப்பிட்டார்கள்? பத்திரிகைகளோட பார்வையில், பத்திரிகையாளர்களோட பார்வையில் ஸ்டாலின் அவர்கள்
எங்கே இருந்தார்? ம். கமலஹாசன் அவர்கள் எங்கே இருந்தார்? ம். ப. சிதம்பரம் அவர்கள் எங்கே இருந்தார்? திருநாவுக்கரசு அவர்கள் எங்கே இருந்தார்? வைகோ அவர்கள் எங்கே இருந்தார்? ம். இதையெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 30 வருஷம் பின்னாடி வாங்க. 2019 ஸ்டாலின் அவர்கள் இடம் கொடுத்தால்தான் திருநாவுக்கரசு அவர்கள் அந்த தேர்தலில் போட்டியிட முடியும். ம். இல்லையா? இடம் கொடுத்தால்னா அவர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவராக இருந்தால் கூட அந்த வேண்டான்னு சொன்னா அவரை ரிஜெக்ட் பண்ற இடத்துல இருக்காங்க. அதான் நீங்கள் கரெக்டாக பிடிக்கிறீங்க. அப்போ திருநாவுக்கரசு அவர்கள், வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த தேர்தலில் கூட்டணி 2021 2019 தேர்தலில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்க, உங்களுக்கு ராஜ்யசபா தரோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவர் நினச்சிருந்தா அந்த தேர்தலில் மக்களவையில் போட்டிட்டு ஒரு இடத்த கூட கொடுத்துருக்க முடியும். ஆனால் ராஜ்யசபாவுக்கு அனுப்புகிறார். சிதம்பரம் அவர்களுக்கு ராஜ்யசபா கொடுக்கிறார். அவரது மகன் மக்களவையில் இருந்து வருகிறார். அப்போ இந்த 30 ஆண்டுகளில் தமிழக அரசியல் எப்படி மாறி இருக்கிறது, அதில் என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு இடத்த வச்சு புரிஞ்சுக்கலாம் இல்லையா? இன்னொன்று பாருங்கள், திருச்சியிலிருந்து திருநாவுக்கரசு அவர்கள் மக்களவைக்கு போகிறார். அந்த போன பீரியடில் இந்த பீரியடில் அந்த இடத்த துரை வைகோவுக்கு கொடுக்கிறார். அப்போது மாநிலங்களவையில் வைகோ அவர்களும் மக்களவையில் துரை வைகோ அவர்களும் ஏறக்குறைய ஒரு 6 மாத காலம் உறுப்பினராக இருந்துட்டாங்க. இப்போ வைகோ அவர்களுடைய பதவிக்காலம் முடிவடைகிறது. தமிழகத்திலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்ற மிக முக்கியமான உறுப்பினர்களில் வைகோ அவர்களும் இப்போ இது வந்து ஒரு தேர்தல் ஒப்பந்த தப்பா கையெழுத்திடுறதை வச்சு நடந்தாலுமே கூட சில பேர் அந்த பொதுவா பேசும்போது வைகோ அவர்கள் ரொம்ப டிசர்விங், கமலஹாசன் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போறதை தாண்டி வைகோ அவர்களை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறதுக்கு டிஎம்கே இன்னும் முயற்சிகள் எடுத்துக்கணும்னா எழுதுறாங்க. பட் அதனாலதான் சொல்றேன், அவங்க அப்படி எழுதுறப்போ நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்ல. மதிமுகவுக்கு உள்ள ஒரு பவர் டிரான்சிஷனுக்கு வைகோ உதவுறார். மதிமுக முன்னாடி யார் எம்பியா இருந்தா? வைகோ. இப்ப யார் எம்பியா இருக்கா? துரை வைகோ. மதிமுக இப்ப யாரு பொதுச் செயலாளரா இருக்கா? வைகோ. அப்போ இன்றைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய துரை வைகோ அவர்களுக்கு நாளை பொதுச் செயலாளர் ஆவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதா இல்லையா? அதுதான் எதிர்காலமாகும். எல்லா தொண்டர்களும் அந்த மாதிரி தான் அப்படிதான். அப்ப இந்த பவர் டிரான்சிஷனை தான் நீங்க பார்க்கணும். ஆனா நீங்க இங்க வந்து வெறும் கமல், வைகோ, கமல் அப்படி பார்க்க கூடாது. இத நான் சொன்ன இந்த நீட்சியோட பாருங்க. திராவிட அரசியல, மாநில சுயாட்சிய, ஆரியத்துக்கு எதிராக ரொம்ப வலிமையா பேசக்கூடியவர் கமலா, வைகோவா? அப்ப யார அனுப்பி இருக்க வேண்டும்? இல்ல நீங்க அந்த தேர்தல் ஒப்பந்தத்துல அந்த பிரச்சாரம் இல்ல நீங்க வந்து இந்த தேர்தல் அப்படிதான் அரசியலை நாம ஒரு குறுகிய கால நடப்பா பார்க்க கூடாது. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் வைகோவுக்கு பதில் கமலஹாசன் அவர்களுக்கு இடமளி அப்படி புரிஞ்சுக்க கூடாது. நான் அதனாலதான் சொல்றேன், 89 திருநாவுக்கரசு அவர்கள் எம்ஜிஆர் இளைஞரணி தலைவராக இருந்த பொழுது, 89 ப. சிதம்பரம் அவர்கள் மத்திய அமைச்சராக 5 ஆண்டுகளை நிறைவு செய்த பொழுது, 89 வைகோ அவர்கள் பாராளுமன்ற சிங்கமாக அறியப்பட்ட பொழுது, திமுகவோட கலைஞருக்கு அடுத்த இடத்துல அறியப்பட்ட பொழுது ஸ்டாலின் அவர்கள் முதன்முறையாக எம்எல்ஏவாக சட்டசபைக்குள் போய் அமர்ந்திருந்தார். ஆனால் 2019 அன்றைக்கு பெரும் ஆளுமைகளாக இருந்தவர்களுக்கெல்லாம் நாடாளுமன்ற இடங்களை, பாராளுமன்ற இடங்களை ஒதுக்கக்கூடிய இடத்திற்கு எப்படி அவர் நகர்ந்து வருகிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல இருந்து நீங்க புரிஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு பவர் டிரான்சிஷனுக்கு அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு, அது வந்து திமுகவுக்குள்ள நீங்க ஒரு பவர் டிரான்சிஷனுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்க முடியும். இப்போ மதிமுகன்ற இயக்கம் எப்படி பிறந்தது, அதன் வரலாறுகளை எல்லாம் நீங்க இன்னும் கொஞ்சம் மனதில் வச்சு இன்றைக்கு இந்த பவர் டிரான்சிஷனுக்கு அவர் எப்படி உதவி இருக்கிறார், அந்த பவர் டிரான்சிஷன் இப்படி ஸ்டாலின் அவர்கள் உதவணும். இல்ல அதுதான் அவரோட விசாலமான மனது. அதுதான் அவர் எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும். அந்த இடத்துல தான் அவருடைய தனிப்பட்ட பண்பும் ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அது வெளிப்படுது. அப்ப இந்த ஸ்டேட்ஸ்மேன்ஷிப்பை நீங்க பார்க்காம இப்ப இப்படி வச்சுக்கோங்க, மதிமுகவுக்கு நாங்க வந்து போன தடவை போட்ட ஒப்பந்தத்துப்படியே வைகோவை நாங்க திரும்ப வந்து ராஜ்யசபாக்கு அனுப்புறோம்னு சொல்லிட்டு போன தடவை பாராளுமன்றத்தில் சீட்டு கொடுக்கல, இந்த தடவை உங்களுக்கு சீட்டு இல்லை, நீங்க அப்படியே இருந்துக்குங்க, நாங்க உங்களை திருப்பி அனுப்பிடுறோம்னு சொல்லியிருக்க முடியுமே. ஏன் அவங்க வந்து துரை வைகோக்கு ஒரு அந்த இடத்துல துரை வைகோ அவர்களை திருச்சியில் திமுகவினுடைய உழைப்பு எவ்வளவு உழைப்புன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்ப இந்த பவர் டிரான்சிஷனை ரொம்ப ஈஸி வின்னிங் பிளேஸ்னா எதுனா திருச்சின்னு சொல்லிடலாம் ஈஸியா. அந்த இடத்த வந்து ஒரு கூட்டணி கட்சிக்கு ஈவன் கே.என். அவர்களின் மகனே அங்க நிக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனா அவரை வேற ஒரு தொகுதி. இப்ப நீங்க இதை இன்னும் உடைச்சு சொல்றீங்கல்ல, அப்போ ஒரு தொகுதியை அவருக்கு கொடுப்பதில் எவ்வளவு சிக்கல் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவாக இருந்தவர் திருநாவுக்கரசு அவர்கள். அப்ப அவரை கன்வின்ஸ் பண்றதுக்கு இவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணி இருக்கணும்
அப்ப இவ்வளவு விஷயத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கிற பொழுது நான் அதனாலதான் சொல்கிறேன் 1989 பார்த்த ஸ்டாலின் அவர்கள் 2019 2024 எப்படி விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறார், எப்படி விசாலமான மனதோடு அரசியலை அணுகுகிறார். நாம் எல்லோரையும் அரவணைத்து செல்வதன் மூலம்தான் இந்த அரசியலை, நமக்கான அரசியலையும் இந்த மாநிலத்துக்கான அரசியலையும் நாம் முன்னெடுக்க முடியும் அவர் நம்புறார். அது அவர் வேட்பாளர்களை அறிவிக்கிற திறத்தில் தெரிகிறது. ஆனால் கமலஹாசனை நீங்கள் இன்னொரு பார்வையில் பார்க்க வேண்டும். அவர் சாதி மறுப்பாளர், அவருக்கு சாதி அடையாளங்களை முற்றாக தொடர்ந்தவர் என்பதை அவர் சொல்லுகிறார். அவர் கடவுள் மறுப்பாளராக தன்னை முன்வைக்கிறார், சாதி ஒரு பெரியாரியவாதியாக காண்பிச்சுக்கிறார், எல்லா இடத்திலுமே அவர் சொல்கிறார். ஆனால் அவர் எந்த சமூகத்தில் பிறந்தார், அந்த சமூகத்திலிருந்து ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவில் மாநிலங்களவைக்கு போகிறார். இது எவ்வளவு பெரிய டிரான்சிஷன். இன்றைக்கு ஒரு காலமாக இருக்கக்கூடிய ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு எதிரானது இல்ல அப்படியெல்லாம் சொல்லப்பட்ட அந்த வாதத்தை கமலஹாசன் அவர்களுக்கு இன்றைக்கு சீட் கொடுப்பதன் மூலம் அவர் வெகு எளிதாக உடைத்திருக்கிறார். அப்போ இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல இந்த அரசியலை அவர் மாற்றிக்கொண்டே வருகிறார். ஏன்னா இல்ல வேறொரு கட்சிக்கு ஒரு இடம், அந்த கட்சி அவங்க தலைவரை டிசைட் பண்ணிக்குது. அதுவும் ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த கிரெடிட் சேருமான்னு கேட்கிறேன். மக்கள் அப்படி புரிஞ்சுப்பாங்களா? இப்போ நீங்க அந்த அறிக்கையில மக்கள் நீதி மையங்கிற பேர் தான் இருக்கு. மக்கள் நீதி மையத்திற்கு ஒரு இடம் ஒப்பந்தப்படி கொடுக்கப்படுகிறதுங்கிற பேர் தான் இருக்கு. நீங்க இப்போ அதான் நான் சொல்றேன், அவருக்கு முன்னால் இன்றைக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த வாய்ப்பு வருது. இப்போ கூட்டணிக்குள்ள இவர் வராரு. கூட்டணிக்குள்ள இவர் வருகிற பொழுது இந்த இடத்துல அவர் மாநிலங்களவைக்கு அனுப்புவதன் மூலம் இந்த கிரெடிட் ஸ்டாலின் அவர்களுக்கு தானே போகும். இன்றைக்கு மாநிலங்களவைக்கு அனுப்பாமல் கூட சட்டமன்றத்துக்காக அவரை வைத்துக் கொள்ளலாம். மேபி லோக்சபாலேயே அவர் தென் சென்னை தொகுதியில ஒதுக்கி வேற ஒரு விஷயமும் பண்ணியிருக்க முடியும். ஆனால் நீங்க அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அந்த இடத்துல அவர் துறை வைகோவை அகாமடேட் பண்றாரு. நீங்க சொல்ற மாதிரி தென் சென்னையில அவர் கேட்ட தொகுதின்னு எல்லாரும் பேசப்பட்டாங்க. ஆனால் அவர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல துறை வைகோவை அகாமடேட் பண்ணிட்டு இந்த இடத்துல கமலஹாசன் அவர்களை திமுகவின் சார்பு, அவர் திமுக ஆதரவுல தான் இன்றைக்கு உள்ளே போகிறார். அப்போ காலமாக திமுக மேல இருந்த ஒரு களங்கத்தை இந்த இடத்துல நம்ம தொடச்சிடலாம். அது அந்த இடத்துல இருந்து இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லையா? ஒரு திமுக சார்பில் அது திமுகவுக்கு உதவுமான்னு கேட்கிறேன். இந்த உதவதானே நீங்க நான் அதனாலதான் சொல்றேன், அவர் அதனுடைய எல்லைகளை விசாலமாக்கி கொண்டே போகிறார். இன்றைக்கு இப்படியாப்பட்ட அரசியலைத்தான் செய்ய முடியும்னு அவர் நம்புறார் இல்லையா? இன்றைக்கு இப்படியாப்பட்ட அரசியலை தான் நாம் செய்ய முடியும் நம்புறார். ஏன் ப. சிதம்பரம் போன்ற ஒரு மிகச்சிறந்த அறிவாளிகள் காரைக்குடியில நூலகத்தை திறந்து வைக்கிற பொழுது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய ஒரு இடம் ஏன் உருவாகிறது தமிழக அரசியல்? நீங்க அவர் வேற எங்கேயாவது ஸ்டாலின் அவர்களின் விசாலமான ஒரு மனசு இல்லையா? நீங்க அதற்கு முன்னால் நாம் அவர் எந்த இடத்துலயுமே அவர் உணர்ச்சி வசப்பட்டு நாம் பார்க்கவே முடியாது. ஒரு தமிழில் ஒரு வாக்கியத்தை எழுதுவது போல பேசுகிற வல்லமை பெற்றவர் அவர். தமிழ் ஆங்கிலம் இரண்டிலையுமே இல்லையா? நாமெல்லாம் அவரை பார்த்து வியந்து வளர்ந்திருக்கிறோம். ஆனால் அவரே ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு இடம் உருவாகிறது என்றால் அந்த இடம் ஸ்டாலினுடைய விசாலத்தையும் ஒரு ஆழமான அரசியல் அறிவையும் தானே காட்டுது. அப்படிதானே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த தடவை கொடுத்திருக்கக்கூடிய இந்த 3 வேட்பாளர்கள் சிவலிங்கம், வில்சன், சல்மா. இப்போ சிவலிங்கம் ஒரு கேடர்ல இருந்து சேலத்துல இருந்து வர்றாரு. சேலத்திலேருந்து பிரிஞ்சு போன மாவட்டம் தான் நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டத்தில் ராஜேஷ்குமாருக்கு மாநிலங்களவை எம்பி கொடுக்குறாரு. அது எதுக்காக கொடுக்குறாங்க? ராஜேஷ்குமார் மாவட்ட செயலாளராக இருக்கார், அவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. இப்போ சேலத்தில் சிவலிங்கம் அவர்களுக்கு இப்போ என்ன ஆகும்? சிவலிங்கம் 2021 தேர்தலில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தவர், மாவட்ட செயலாளராக இருக்கிறார். இப்போ அங்க ஆல்ரெடி ஒரு அமைச்சர் இருக்கிறார். இல்ல ஒரு அமைச்சர் இருக்கிறார் அங்க. சேலம் மொத்தம் 3 மாவட்டம் கட்டமைப்பு ரீதியாக திமுகவிற்கு. ஒருவர் அமைச்சராக இருக்கிறார், இன்னொருவர் செல்வகணபதி அவர்கள் எம்பியாக இருக்கிறார், இப்போது இவரும் எம்பியாக போகிறார். அப்ப என்ன ஆகும்? 2021 தேர்தல் 26 தேர்தலில் ஒரு வாய்ப்பு உருவாகிறது. அங்கே ஒரு இளையவருக்கு வாய்ப்பு கொடுக்க முடியும். அதுவும் எதிர்கட்சி தலைவரோட சொந்த ஊருங்கிற ஒரு இடத்துல ஸ்ட்ரென்தன் பண்றாங்க. இப்போ 3 மாவட்ட செயலாளர்களுக்குமே 3 அரசியல் சாசன பதவிகள் இருக்கு. அப்போ ஏன்னா அது எதிர்கட்சி தலைவருடைய இடம் அப்படிங்கிறத விட அவர் தொடர்ந்து 2 முறை 9 out of 10 ஜெயிச்சிருக்காரு. 2021 அவர் முதலமைச்சராக இருந்து, ஆனால் 2016 ஐயா எடப்பாடி அவர்கள் பெற்ற வெற்றி கவனிக்கத்தக்கது. ஏனென்றால் 10க்கு 9 இடங்கள் அப்ப ஜெயிச்சார். அப்ப ஒரு மாவட்ட செயலாளராக இருந்தால், ஆனால் மாவட்டம் பிரிக்கப்பட்ட இருந்த பொழுது, ஆனால் சேலம் மாவட்டத்தில் 9 இடங்களை அதிமுக வென்றதுங்கிறத நாம மறுக்க முடியும். அதே இதை அவர் இந்த தேர்தலையும் பின்பற்றுறார்.
ஆனால் இப்ப என்னன்னா, இந்த இடத்துல சிவலிங்கம் அவர்களை மேலவைக்கு அனுப்புவதன் மூலமாக மாவட்ட அரசியல்ல ஒரு இளையவரை வளர்த்து விட முடியும். ம். அந்த வாய்ப்பு அங்க உருவாகிறது. சல்மா அவர்கள் சிறுபான்மையினர் சமூகம், ஒரு கவிஞர், அவர் ஒரு திராவிட இயக்க சிந்தனைகளின் ஒரு நீட்சியாக பார்க்கப்படுகிறவர். அப்போ திமுக இந்த இடத்துல வந்து அவங்க வெவ்வேறு செக்ஷன்ல இருந்து ஆட்களை கொடுக்குறாங்க. இப்ப நீங்க வந்து என்ஆர் இளங்கோ வந்து முன்னாடி பழைய இதுல கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி வில்சன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்ததுல என்ஆர் இளங்கோ கொடுத்திருந்தாங்க. ஆனால் நீங்க என்ன கவனிக்கணும்னா, வில்சன் அவர்கள் இந்த 6 ஆண்டு காலத்தில் வில்சன் அவர்களினுடைய பிம்பத்தை திமுக எவ்வளவு உயர்த்தி இருக்கிறது அதை கவனிக்கணும். இப்ப 2வது முறை கொடுக்கிற வில்சன் அவர்களும், 1வது முறை சீட்டு கொடுக்கப்பட்ட வில்சன் அவர்களும் வேறு வேற வில்சன்கள். ஒத்துக்கிறீங்களா? ஏனென்றால் ஒரு வழக்குல நீதிமன்றத்துல ஜெயிப்பது என்பதோ, ஆனால் ஒரு வழக்கறிஞர்களில் அவர் பிரதானமானவர், அவர் மிக முக்கியமானவர் என்று இந்த பிம்பத்தை ஒரு இயக்கம் ஏன் கட்டி எழுப்புகிறது? அந்த இடத்துல தான் அவங்க வந்து என்னன்னா, நம்ம இயக்கம் என்பது வெறும் ஒரு ஆளுமையின் பலத்தில் நிற்க முடியாது. நீங்க வெவ்வேறு ஆளுமைகளை வெவ்வேறு இடத்துல நீங்க உருவாக்கணும். அப்ப இந்த இடத்துல அவங்க வந்து வில்சன்ங்கிற ஒரு ஆளுமையை உருவாக்குறாங்க. நாளைக்கு வில்சனுக்கு பதில் இன்னொருவர் அந்த இடத்துக்கு அவங்க உருவாக்குவாங்க. அப்போ 6 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு 2வது டேர்ம்ல வில்சன் அவர்கள் போகிற பொழுது ஹிந்து என்ன எழுதுறாங்க? லீகல் லுமினரி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்படி ஒரு ஆக்டர், ஒரு போயட், ஒரு லீகல் லுமினரி, இந்த வார்த்தையை பயன்படுத்த வைத்ததற்கு பின்னால் திமுகவினுடைய உழைப்பு இருக்கிறது இல்லையா? அதுதான் இந்த எப்படி அவர்கள் ஒரு பதவிக்கு யாரை கொண்டு வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல. அந்த பதவிக்கு வந்த பிறகு அந்த பதவியால் அவர்களை எப்படி உயர்த்துகிறார்கள், பிறகு அவர்களை வைத்து அந்த பதவியினுடைய உயரத்தை எப்படி உயர்த்துகிறார்கள் என்பதுதானே பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ். அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ்ல சரியா தானே அவங்க போயிட்டு இருக்காங்க. அப்துல்லா அவர்கள் சிறப்பா செயல்பட்டு இருக்காரு. அவரும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். அந்த மாதிரி இருக்கும்போது அவரு மாத்தணும், அவருக்கு ஏன் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க? அசம்பிளி புதுக்கோட்டை மாவட்ட அரசியல்ல என்ன நடக்குன்னு கவனிச்சு பாருங்க. புதுக்கோட்டை மாவட்ட அரசியல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல மாநகர செயலாளர் ஒருவரை நியமித்திருக்கிறார். அது அந்த மாவட்ட அரசியலில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. என்ன காரணம்னா, அந்த மாநகர செயலாளரை நியமித்ததில் இருக்கக்கூடிய அரசியல் என்னவென்று புரிந்தால், அப்துல்லாவினுடைய ஆர்வம் மாவட்ட அரசியலில் இருக்கிறது. இன்றைக்கு அவர் மாநில அணி ஒன்றினுடைய செயலாளராக இருக்கிறார், மேலவை உறுப்பினராக இருக்கிறார். ஆனால் உங்களுக்கு அரசியல் தெரிந்த எல்லோருக்குமே தெரியும், உங்களுக்கும் அது நன்றாக தெரியும், மாவட்ட அரசியலில் ஒரு எம்எல்ஏவாக இருந்து அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் ஒரு அமைச்சராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று அப்துல்லா அவர்களும் நம்புகிறார். நமக்கும் ஒரு அரசியல் பார்வையாளராக அதற்கான வாய்ப்பு அவருக்கு திமுகவினுடைய ஒரு தலைமையோட காட்டுற நெருக்கம், தலைமை அவருக்கு கொடுக்கக்கூடிய வேலைப்பாடுகள் எல்லாமே புரியுது. அப்புறம் உதயநிதி அவர்கள் வந்து இல்ல, நான் அதுதான் கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து மூத்தவர்களோட இளையவர்களையும் சேர்த்து ஸ்டாலின் அவர்கள் அனுப்புறாரு அப்படின்னீங்க. இளையவர்களையும் சேர்த்து ஸ்டாலின் அவர்கள் அனுப்புறாருன்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல மூத்தவர்களோட சேர்ந்து உதயநிதி அணியினரை சேர்ந்த யாராவது ஒருத்தவங்களும் ஒவ்வொரு முறையும் ராஜ்யசபா போறாங்க? அப்படிதான் நீங்க பண்ண முடியும் அந்த டீம். ஏன்னா இப்ப வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் அப்துல்லாவுக்கு ஏதோ ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், அது நடக்கல. 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் தேர்தல் வருது. அது ஒரு உறுப்பினருடைய மரணத்தை அடுத்து வருகிற ஒரு தேர்தல். 3.5 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு பதவி. அந்த பதவிக்கு திமுக யாரை பரிந்துரைக்கிறது? அன்றைக்கு முதல்வராக திமுகவினுடைய தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்துல்லா அவர்களை தான் பரிந்துரைக்கிறார். அவர் பரிந்துரைத்தாருங்கிறது முக்கியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் அறிவிக்கலான்னு. ஆனால் அந்த சனி ஞாயிறு 2 நாட்களும் அப்துல்லா அவர்கள் சட்டப்படிப்பை ஒரு இடத்துல படிக்கிறார். அங்க அவருக்கு ஒரு சட்டப்படிப்பு சம்பந்தமான தேர்வு இருக்கிறது என்று திமுக தலைவருக்கு தெரிய வருகிறது. தெரிய வந்த உடனே வெள்ளிக்கிழமையே அந்த அறிவிப்பு அவங்க அறிவிக்கிறாங்க. நீங்க வழக்கமாக திமுகவில் இது போன்ற அறிவிப்புகள் பொதுச் செயலாளர் பெயர்ல வரும். தலைவர் பெயர்ல வந்தது. அதற்கு பிறகு அந்த மாநிலம் இந்த அறிவிப்பும் தலைவர் பெயர்ல தான் வந்திருக்கு. ஆனால் ஏன் ஒரு தலைவர் ஏன் இவ்வளவு நெருக்கம் காட்டணும்? இப்போ நீங்க இதையும் யோசிச்சு பாருங்க. உதயநிதி வந்து சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் அவரு சொல்றாரு, நம்ம 2 பேரும் 90களில் இந்த தெருக்கள்லாம் நம்ம ஓட்டு கேட்டு போயிருக்கோம், அவங்க அப்பாவுக்கு இவரோட நம்ம சேர்ந்து போயிருக்கோம். ஒரு நண்பரினுடைய மகனினுடைய ஒரு நண்பரினுடைய உணர்வுகளுக்கு ஒரு தலைமை ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? அப்போ இது இப்படிதான் நம்ம கேடரை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும் அப்படின்னு இந்த இயக்கங்கள் நம்புது. அதுக்குள்ள ஒரு உணர்ச்சி இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ பூச்சி முருகன் அவர்களுடைய இல்ல விழா, அதற்கு முதல்வர் கிளம்பி கொண்டிருக்கிறார்.
கிளம்பி கொண்டு இருந்து அவர் கான்வாய் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வருது, பூச்சி முருகன் டிஎன்ஹெச்பியினுடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லி. ஏன் இந்த இந்த எமோஷன் ஏன் அவங்க சேர்க்கணும்? அதை முந்தின நாள் அறிவிச்சிருக்கலாம், அடுத்த நாள் அறிவிக்கலாம். ஏன் ஒரு இந்த கனெக்ஷன் திராவிட இயக்கங்களோட இதான் இந்த திருமணத்திற்கு நான் தருகிற பெஸ்ட் கிஃப்ட் இதுதான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. அப்ப இந்த எமோஷன் ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த அறிவிப்பு எப்ப வந்தாலும் அது தலைமை பொறுப்பு தான், தலைவராக பதவியேற்கக்கூடியதுதான். ஆனால் ஏன் இந்த நேரத்தை ஒரு தலைமை இதற்காக மெனக்கெடுத்து பாருங்க. ஓ அப்படியா, ஒரு 2 நாள் நிறுத்தி வைங்க, அந்த ஃபைல் அன்னைக்கு ரெடியா இருக்காது, நிச்சயமா நிறுத்தி வைங்க, ரிசப்ஷனுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கலாம், சொல்லிட்டு போலாம். அப்போ அங்க ஒரு அதை சொல்லிட்டு போகும்போது ஒரு கூடுதல் சந்தோஷம் இருக்கும்ல. ஓகே, அப்துல்லாக்கு எக்ஸாம் இருக்கா, சரி அப்ப அதை போஸ்ட்பான் பண்ணக்கூடாது, ப்ரீபோன் பண்ணு. அப்போ இந்த உணர்ச்சி ஒண்ணு இருக்குல்ல, இந்த உணர்ச்சி இன்றைக்கு இல்ல, திராவிட இயக்கங்கள்ல அவங்க காலகாலமா இந்த உணர்ச்சி வச்சிருக்காங்க. இது எப்படி அண்ணாவிடம் இருந்து ஆரம்பித்ததுன்னா, அண்ணா ஒரு சிறிய ஊருக்கு ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பேச போனால் கூட அந்த பகுதி பிரதிநிதியினுடைய பெயரை வரைக்கும் அவர் சொல்லுவார். ஒரு தலைவர் பகுதி பிரதிநிதியினுடைய பெயரை சொல்லுகிற பொழுது அவன் எவ்வளவு புல்லரிச்சு போவான். ஏன்னா ஒரு இயக்கத்துக்குள்ள வருகிற எல்லாருமே எம்எல்ஏ ஆக வேண்டும், எம்பி ஆக வேண்டும், அமைச்சராக வேண்டும்ங்கிற கனவு நம்மள தெரியணும். அவர் ஒரு பேரை நம்ம தலைவர் பேரை உச்சரிக்கிறார்ல, கரெக்ட் இல்லையா? அப்போ அந்த தொடர்பு என்பது காலங்காலமா வருது. அப்போ அதை ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க இது வெறும் ஒரு இயக்கமா இல்லைல்ல. ஒரு திருமணத்துக்கு போய் நிக்கிறாங்க, தலைவர் தலைமையில தான் திருமணங்கிறாங்க, தலைவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க, தலைவர் தான் மாலை மாத்திரத்துக்கு மாலை எடுத்து கொடுக்கணுங்கிறாங்க. அதே நேரம் அதே மாதிரி ஒரு துக்ககரமான சம்பவங்கள் நிகழ்ந்தால் கூட தலைவர்கள் போய் அங்க நிக்கிறாங்க, அஞ்சலி செலுத்துறாங்க. அப்போ இந்த பந்தம் இருக்குல்ல, இது ஒரு அரசியல் அப்படிங்கிறது, அது ஒரு நிர்வாகம், பொறுப்புகள், இதையெல்லாம் தாண்டி ஒரு எமோஷனலா கேடரோட நம்ம தொடர்ந்து தொடர்புல இருக்கணும். அப்போ இந்த விஷயத்த நீங்க ஒரு மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடத்தை நீங்க முடிவு செய்யற வரைக்கும் நீங்க சொல்றீங்கன்னு வைங்க. நீங்க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார், அங்க வில்சன் ஒரு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் முன்னாடி இருந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை அவர் ட்வீட் பண்றாரு. இது செய்யணும்னு தேவையா? அப்ப என்னன்னா எவ்வளவு தூரம் கனெக்ட் ஆகுறாங்க பாருங்க. நீங்க அப்ப இவ்வளவு தூரம் ஒரு இது பேர் இருக்கு, அப்ப நம்ம இது ஒரு போட்டோ எடுத்து நம்ம அதாவது ஒரு நிர்வாக ரீதியான ஒரு கட்டமைப்பில், ஒரு கட்சி இயக்கத்தில் இதற்கெல்லாம் தேவையே இல்லை. கண்டிப்பா. ஏன்னா தலைவர் என்ன சொன்னாலும் கீழே இருக்கிறவங்க செய்ய போறாங்க, அதை பொறுத்து தான் அவர்களும் அந்த பொறுப்பை அவங்களுக்கு கொடுக்க போறாங்க. இப்போ வரைக்கும் வில்சன் அவர்களோட டிபியா அதான் வச்சிருக்காரு. இல்ல அது ரொம்ப உணர்ச்சிகரமானது இல்லையா? கரெக்ட். நீங்க மற்ற எந்த ஒரு நீங்க முதல்வரோட கூட போட்டோ எடுத்துடலாம், ஆனால் எங்கேயோ ஒரு இடத்த பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஞாபகம் வர்றது இருக்குல்ல. நம்ம காலங்காலமா கவிதை எழுதுறோம், அந்த பேரை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது அந்த கடை. ஆனால் ஒரு தலைவருக்கு ஒரு இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியினுடைய ஞாபகம் ஒரு ஹோட்டல் பேரை பார்த்தோன்னே வருது அப்படிங்கிறது, இந்த இடத்துல தான் திராவிட இயக்கங்கள் காலகாலமாக ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு பிணைப்பை அவங்க கட்சியோட வச்சிருக்காங்க. இப்போ திமுகலே இவ்வளவு இருக்குன்னா, நீங்க இதற்கு இணையான உணர்ச்சிகரமான நிகழ்வுகள் அதிமுகவிலும் இருக்கு. ஏனென்றால் அதில் அவர்கள் இருவருமே திரையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளாக வந்ததுனால அந்த பந்தம் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்குது. ஆக இப்படித்தான் இந்த இயக்கங்கள் இந்த இடத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. திராவிட இயக்கங்கள் அந்த தொண்டர்களுக்காக மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் யாரெல்லாம் அனுப்புறாங்களோ அவங்க மேல எப்படிலாம் சூஸ் பண்றாங்கிற விஷயங்கள் அழகா சொன்னீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல பார்க்கும்போது திமுக 4 இடங்கள் இருக்கு, அதே நேரத்துல அதிமுகவுக்கு 2 இடங்கள் இருக்கு. அங்க ஒப்பந்தப்படி கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துட்டாங்க, இங்க எங்களுக்கு ஒப்பந்தம் பண்ணலைங்கிற ஒரு 2 வேறு கருத்துக்கள் நிலவிட்டு இருக்கு. இந்த 2 பேரை யார் அனுப்ப போறாங்கிற கருத்து நிலவிட்டு இருக்கு. இங்க அதிமுகவோட 2 இடங்கள் அது தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட போதா, இங்க இருந்து யாரை அனுப்ப போறாங்க அந்த விஷயங்கள் இல்ல. இப்ப இவர் 4 இடத்தை அறிவிக்கிறாரு, தேர்தல் அறிவிச்ச மறுநாளே 4 இடத்தை அறிவிக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இப்போ எடப்பாடி அவர்கள் எந்த 2 பேரை வேணாலும் அறிவிக்கலாம், எந்த சிக்கலும் இல்லை. இப்போ 5வதாக இவர் ஒருவரை அறிவித்திருந்தால்தான் எடப்பாடி அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்து பேச வேண்டும், இந்த இடத்தை நாம் எப்படி, ஏனென்றால் அவர்கள் ஒரு வேட்பாளரை அவர்கள் ரொம்ப எளிதாக ஜெயிக்க வைத்து விட முடியும். 2வது வேட்பாளரை அவர்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்றால்தான் கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு எல்லாமே தேவை. ஆக 4 வேட்பாளர்களை அறிவித்ததன் மூலம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு என்ன தகவலை சொல்கிறார்கள் என்றால்,
நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளோடலாம் கூப்பிட்டு பெருசாக பேச வேண்டிய எந்த தேவையும் இல்லை. நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களோட சேர்ந்து முடிவு பண்ணி நீங்கள் 2 பேரை அறிவிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதிமுகவுக்கும் சேர்ந்து பரந்த மனசை காமிச்சிருக்கிறாரா இது ஸ்டாலின் இன்னைக்கு அவர்கள்? நடக்கலையே. ம். கனிமொழி அம்மா அவர்கள் போட்டியிட்ட பொழுது அதிமுகவினுடைய முடிவு அன்றைக்கு என்னவாக இருந்தது? அவர்கள் அன்றைக்கு யாரை ஆதரித்தார்கள்? திராவிட முன்னேற்ற கழக தலைவராகவும் முதல்வராகவும் ஐயா கலைஞர் இருந்த பொழுது ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு ராஜ்யசபா தேர்தலில் அவர் காட்டிய பெருந்தன்மையை பாராட்டி கடிதமே எழுதியிருக்கிறார். ம். அதனால தான் இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான இந்த 18 இடங்களை திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கான இடங்களாக பார்க்கிறார்கள். இதற்குள் அவர்கள் அவ்வளவு எளிதில் யாரையும் விடமாட்டார்கள். அப்படி இதுவரை விட்டிருக்காங்கன்னா என்ன நடக்கும்னா, டெல்லியிலிருந்து டெல்லி தேசிய தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில தலைவர்களை வந்து பார்ப்பாங்க. ம். கூட்டணி கட்சிகளுக்கு, அது கம்யூனிஸ்டுகளுக்கு கொடுத்துருக்காங்க, ம். காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் டெல்லியிலேருந்து வந்து இங்கே வந்து பார்ப்பாங்க. ம். அப்போ ஒரு செய்தி சொல்லுவாங்க, தமிழ்நாட்டினுடைய அதிகார பீடம் சென்னையில் தான் இருக்கு. ம். உங்களுக்கு ஒரு எம்பி பதவி வேணும்னா உங்க தலைவர் வந்து இங்க வந்து பார்க்கணும். ம். யார? ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர்கள் வந்து ரீஜனல் பார்ட்டியினுடைய லீடர்ஸை வந்து பார்த்தாதான் ஒரு எம்பி சீட் கொடுப்பாங்க. அப்படிலாம் அப்படி ஒரு சீட்டு தானே இது. மற்ற மாநிலங்கள்ல தொழிலதிபர்கள் வந்து ரொம்ப எளிதா, யாருன்னே தெரியாத ஒரு தொழிலதிபரா இருப்பாரு, எளிதா ராஜ்யசபாக்குள்ள போவாரு. தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு தொழிலதிபர்களுக்கு திமுகவோ அதிமுகவோ இடத்த கொடுத்துன்னு சொல்லுங்க. ம். யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. தேசிய தலைவர்களுக்கு, கூட்டணி கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் மாநில கட்சி தலைவர்களுக்கு அவ்வளவு நெருக்கடி இல்லாமல் அவ்வளவு எளிதாக. இங்க என்ன டிஃபரன்ஸ்? ஏன் அப்படி ஒரு தொழிலதிபர்கள் பணம் செல்வந்தர்களை அனுப்புறதுக்கு பதிலாக கட்சிக்கு நெருக்கமானவர்கள் தமிழ்நாட்டு நலனுக்காக பேசக்கூடியவங்க சூஸ் பண்ணி மாநிலங்களவைக்கு அனுப்புறாங்களா? அது ஒவ்வொரு இடமும் கட்சிக்கானது. தமிழ்நாட்டில் ஒரு முதல்வருக்கு நெருக்கமாக இருந்த ஒரு தொழிலதிபர் மாநிலங்களவைக்கு போக வேண்டும் என்று நினைத்த பொழுது அந்த முதல்வர் அவருக்கு என்ன சொன்னாருன்னா, நான் இன்னொரு ஸ்டேட் முதல்வருக்கு உங்களை ரெஃபர் பண்றேன், நீங்க அங்க போய் ஆயிக்குங்க, அவ்வளவுதான். இங்க இடம் கேட்காதீங்க. ஏனென்றால் இந்த 18 இடத்தை அவங்க எவ்வளவு கவனமா கையாளுறாங்களோ அதே கவனத்தோட தான் அவங்க அடுத்த 39 இடத்தையும் கையாளுறாங்க. அதே கவனத்தோட தான் அடுத்த 234 இடத்தையும் கையாளுறாங்க. அதே கவனத்தோட உள்ளாட்சி வரைக்கும் அடுத்து 15,000 இடம் இருக்கக்கூடிய உள்ளாட்சியும் அவங்க கையாளுறாங்க. சும்மா 384 ஒன்றியம் இருக்கு, நம் 300க்கும் மேற்பட்ட நகராட்சி இருக்கா, யார் வேணா அப்படிலாம் பண்றது இல்லை. கூட்டணியா இருந்தாலும் ஒரு ஊராட்சி தலைவர் ஆகணும்னா இந்த நகராட்சிக்கு யார் தலைவரா வர்றது? இந்த நகராட்சி அவங்க மேயர் துணை மேயர்களை மட்டும் இல்ல, நகராட்சி தலைவர் துணைத் தலைவர் மட்டும் இல்ல, பேரூராட்சி தலைவர் துணைத் தலைவர், கிளை பஞ்சாயத்து தலைவர் துணைத் தலைவர் வரைக்குமே இவங்க தான் முடிவு பண்ணணும். கூட்டணிக்கு இவங்க விட்டு கொடுத்தாதான் அது இடம். இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினரா போக இருக்கக்கூடிய சல்மா அவர்கள் பேரூராட்சி தலைவர்ல இருந்து வந்தவங்க தான். அப்ப ஆனா என்னன்னா, இந்த 18 இடம் தானே, இதை யாருக்கு வேணா கொடுத்துடலாம். இங்க ஒரு ஃபார்முலா இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பது என்பது இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு இப்போ கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஒரு விசாலமான மனதோடு அதை நம்ம ஆரம்பத்திலேயே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதற்கு முன்னால் தேசிய கட்சியிலிருந்து ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்கணும்னா தேசிய தலைமை ஒன்று பாய்ஸ் கார்டனுக்கு வரும் அல்லது கோபாலபுரத்துக்கு வந்து அவங்க நிற்பாங்க, எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க இங்க இருக்கிற ஒருத்தர் அறிவிப்பாங்க. அப்போ இந்த அறிவிப்புல கூட பாருங்க, அவங்க கமலஹாசனுடைய பேரை திமுகவினுடைய அறிவிப்புல வைக்கல, மக்கள் நீதி மையத்துக்குன்னு சொல்லி. அவ்வளவுதான். மக்கள் நீதி மையம் டிசைட் பண்ணி கமலஹாசன் அவர்கள் அதெல்லாம் மக்கள் நீதி மையத்தினுடைய பேர் அந்த அறிவிப்புல இருக்கும். நீங்க அவ்வளவு சீக்கிரம்லாம் நீங்க திமுகவினுடைய ஒரு லெட்டர் பேர்ல அவ்வளவு சீக்கிரம் நீங்க போயிட முடியும் இல்லையா? அவங்க செய்தி இதுதான், இந்த கட்சி இது கேடர்களுக்காக ஒவ்வொரு இடம் ஒதுக்கப்படுகிறது. அந்த கேடர்ல, ஏன்னா இது ஒரு பெரிய இயக்கம். இப்போ அவங்க நினைச்சா இன்னைக்கு ராஜ்யசபாவுக்கு தகுதி உள்ள அல்லது ராஜ்யசபாவுக்கு போக வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் திமுக அதிமுக குறைஞ்சது ஒரு 500 பேர் இருக்காங்க. கண்டிப்பா அந்த அளவுக்கு அவங்க கட்சியை கட்டி எழுப்பி வச்சிருக்காங்க. ஆனா எப்படி அந்த கட்சி இப்படி கட்டப்பட்டது? 92ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மா கொடுக்குறாங்க. இந்த 4 பேர், ராஜன் செல்லப்பா, நிறைகுலத்தான், சவுந்தரராஜன், ஆஸ்டின். அப்போ அவங்க வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? 30-35ல. அவ்வளவுதான். இன்னைக்கு வரைக்கும் அவங்க அரசியல்ல இருக்காங்க. 2016 எங்க இருக்கு, 92 எங்க இருக்கு, இன்றைக்கு வரைக்கும் அவங்க அரசியல் இருக்காங்க. 2006ஆம் ஆண்டு ஒரு பட்டியலை தயாரிக்கிறாங்க. மலைச்சாமி IAS, தினகரன், அன்பழகன், கோவிந்தராஜ். இதுல அன்பழகன் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அந்த தேர்தலில் தோல்வி அடைந்தவர். தினகரனும் அந்த தேர்தலில் 2004 பாராளுமன்ற அதே மாதிரி தான்.
இப்போ 2024க்கு அப்புறம் வர்றது மாதிரி அப்போ 2004க்கு அப்புறம் ஒரு தேர்தல் வந்தது, பாராளுமன்ற தேர்தல். தினகரன் அவர்களும் பெரிய குளத்தில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோறும் ஒரு ஐஏஎஸ் மலைச்சாமி ஐஏஎஸ். பிறகு கோவிந்தராஜுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னா அவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த விவசாய அணியில் இருந்தார். அப்போ ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த திரு இவர் இளங்கோவன் அவர்கள் மத்திய அமைச்சரானார். அப்போ அவரை பேலன்ஸ் பண்றதுக்கு அங்கே இருந்து ஒரு, ஏன்னா ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் என்பது 6 எம்எல்ஏக்களுக்கு சமம். அப்போ இந்த கவனம் இருக்குல்ல, நீங்க இந்த தேர்தலில் ஒருத்தர் தோற்று போறாரு, அவருக்கு நம்ம கொடுக்குறோம். ஈரோட்டில இருந்து ஒருத்தர் அமைச்சராயிருக்காருன்னா அவருக்கும் நாம அந்த இடத்த ஒன்று கொடுக்கணும். நீங்க தமிழ்நாட்டிலிருந்து வெறும் 18 இடம் தான். யார் யாரெல்லாம் இருந்திருக்கான்னு நீங்க பாத்தீங்கன்னா ரீஜனல் வைஸ் இருந்திருப்பாங்க. பெரிய சிந்தனையாளர்கள், திராவிட இயக்க சிந்தனையாளர்களாக அறியப்பட்டவர்கள் உள்ளே இருந்திருப்பார்கள். நடிகர்கள் இருந்திருக்காங்க, வழக்கறிஞர்கள் இருந்திருக்காங்க, தொழிற்சங்கத்து பிரதிநிதிகள் இருந்திருக்காங்க, ஒன்றிய செயலாளர்களும் போயிருக்காங்க. ஓஎஸ் மணியன் ஒன்றிய செயலாளரா எம்பி ஆனார்னு நினைக்கிறேன். போயிருக்காரு இல்லைங்களா? ஆமா, ட்ரெயின்ல போறப்ப திடீர்னு அறிவிச்சாங்க, எனக்கே தெரியாதுன்னு அவர் பேட்டியில சொல்லியிருப்பாரு. இப்ப தர்மர்ன்ற ஒருத்தர் அறிவிச்சிட்டு இந்த போன இதுல அறிவிச்சாங்க. அதே மாதிரி சந்திரசேகரன் ஒருவரை எடப்பாடி அவர்கள் அவர் முதல்வராக ஆன பிறகு அறிவித்தார். அவரோட பீரியட் தான் இப்ப முடியுது. அவர் ஒரு நகர செயலாளர். அப்போ எல்லா இப்போ கமலஹாசன் அவர்களும் போகிறார். மத்திய அமைச்சராக இருந்தவர், உச்சநீதிமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் ஆளுகை செலுத்திய சிதம்பரம் அவர்களும் போகிற அதே மாநிலங்களவைக்கு ஒரு நகர செயலாளரையும் இவங்க அனுப்புறாங்க, ஒரு ஒன்றிய செயலாளரையும் இவங்க அனுப்புறாங்க. அப்ப எந்த தேர்தலுமே கேடருக்கு தூரமான தேர்தல் கிடையாது. இந்த தேர்தல் நமக்கு வாய்ப்பு இல்லை, நமக்கு இதுக்கெல்லாம் நம்மளை கன்சிடர் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் யாரும் நினைக்க போறது இல்லை. அப்போ இப்போ அப்படி ஒரு எண்ணம் உருவாச்சுன்னு வைங்க, என்ன ஆகும்? ஒரு கட்சிக்குள்ள அந்த ஈர்ப்பு போயிடும். அப்போ ஒவ்வொரு தேர்தல் வருகிற பொழுது எப்போ வேணாலும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், எந்த இடத்துல வேணாலும் கிடைக்கும். ஏனென்றால் ஜெயலலிதா அம்மா இதை இன்னுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அமைச்சர்களாக இருந்தவர்களே போய் கவுன்சிலர் தேர்தலில் போட்டியிட வச்சாங்க. அது ஒருவேளை அவங்க மேயர் ஆக்கியிருக்கலாம், மேயர் ஆக்காம போயிருக்கலாம். அதே மாதிரி ராமலிங்கம்னு ஈரோட்டில் இருந்து ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தவரை அந்த பதவியை ராஜினாமா பண்ண வச்சு எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்க வச்சு மாநில அமைச்சர் ஆக்குனாங்க. அப்போ இது எல்லாமே என்ன சொல்ல வருது? திராவிட அரசியல்ல எந்த பதவியும் இறுதியானதோ அல்லது இன்னாருக்கு என்று வகுக்கப்பட்டதோ அல்ல. எல்லா பதவிகளுக்கும் நீங்கள் தகுதியானவர்கள், நீங்கள் உழையுங்கள், பதவி உங்களை தேடி வரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கு? நிச்சயமா அவர் 2 பேரை அதிமுகவில் இருந்து தான் போடுவார். கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் வராத ஒரு நேரத்தில் நம்பிக்கை ரொம்ப முக்கியம்னா பிரேமலதா அவர்கள் பேசுறாங்க. இல்ல, அவங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க இல்லையா? ஒரு வாய்ப்பு வருது, ஒரு கூட்டணி கட்சி தலைவராக அது எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னும் திரைமறைவில் கூட சில கட்சிகள் அவர்களிடம் பேசலாம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, இப்போ 4 பேரை திமுக நியமித்ததன் மூலம் அவர் கூட்டணி கட்சிகளை கூப்பிட்டு ஆலோசிக்க வேண்டிய தேவையே இல்லைல்ல. அவங்க கட்சியை கூப்பிட்டு ஆலோசித்து யாரை போடலாம், யார் யார் இருக்கான்னு ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல இருந்து அவங்க உள்ளேருந்து தேர்ந்தெடுத்துடலாம். ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் 5வது வேட்பாளரை போட்டிருந்தாதான் நம்ம பாஜகவுக்கு 4 இடம் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைகளை நயினா நாகேந்திரன் அவர்கள் குறிப்பிடுறாரு. அண்ணாமலை அவர்கள் இப்ப தலைவர் பதவி இல்லாம இருக்காரு, அவருக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பொறுப்பு. இப்போ 5வது ஒரு ஆளை திமுக நியமிச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, இப்போ பாஜக கேட்கலாம் இல்லையா, எங்களுக்கு அந்த இடத்த கொடுங்க, நாங்க மற்ற எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி ஜெயிக்க வச்சு போய்க்கிறோம் அப்படின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. இல்ல இன்னொரு கூட்டணி கட்சி கூட கேட்கலாம், எங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க, நாங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம், மற்ற வாக்குகள் எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நாங்க ஜெயிக்க வச்சு போறோம் அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ அதற்கான எந்த தேவையுமே இல்லையே, நீங்க கேட்கவே முடியாத. ஏன்னா 4 இடம். இப்ப என்ன செய்தி என்ன சொல்லுது, திமுக தலைமை அறிவித்த 4 பேரும் வேட்பாளர்கள் அல்ல, அவர்கள் உறுப்பினர்கள். இதே தான் அவர் என்ன சொல்றாரு, எதிர்கட்சி தலைவரான நீங்கள் அறிவிக்கிற 2 பேரும் வேட்பாளர்கள் அல்ல, வெற்றியாளர். யாருன்னு பார்த்து நீங்க அறிவிச்சீங்க. இந்த பால் இஸ் இன் யுவர் கேம். அப்ப இப்படித்தான் அரசியல் மாறி மாறி வந்திருக்கிறது. அவர்கள் ரொம்ப இது இந்த இப்ப நமக்கு இது தெரிகிற நாடாளுமன்ற தேர்தலில் 6 இடங்கிறதுனால நம்ம ரொம்ப நெருக்கி பிடிச்சு பேசிட முடியுது. ஆனால் இதே இது பாராளுமன்ற தேர்தலில் 39 இடங்கள்லையும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒப்பந்தம் இருக்கும். 234 அதிமுக கிடையேவா ஒரு இணக்கம் இருக்கும். நாம எப்போதுமே அவங்களை எதிரெதிர் நிலைமையில இருந்தே பாக்குறோம்ல இவங்க. ஆனால் களத்தில் அவர்கள் தேர்தல் அரசியலாக இருக்கட்டும், அரசுகளாக இருக்கட்டும், அது இப்போ ஒருத்தர் ஆளுங்கட்சியாகவும் ஒருத்தர் எதிர்கட்சியாக இருந்தாலுமே கூட அவர்களுக்குள் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு இணக்கம் இருக்கும். அதுக்கு என்ன தேவை இருக்கு? அதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு.
அதுதான் அந்த இணக்கம் தான் ஒரு அரசியல்ல வந்து இல்ல, ஒருவரை ஒரு மாதிரி களத்துல தீவிர அதிமுக எதிர்ப்பு தான் திமுகவோட அரசியல், தீவிர திமுக எதிர்ப்பு தான் அதிமுகவோட ஒரே அரசியல் அப்படின்னு பேசுவாங்க. அரசியல் அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்காது. சில இடங்கள்ல கிரே இருக்கு. அதுதான் அரசியல், அதுதான் அரசியலோட ம். இயங்கியல். ம். இப்ப நீங்க ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வரீங்க, அந்த பல திட்டங்களை திமுக கொண்டு வந்த திட்டங்களை அதிமுக தொடர்ந்து இருக்கு. அதிமுக கொண்டு வந்த பல திட்டங்களை திமுக இன்னும் மேம்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கு. ம். 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 அப்ப இப்போ நிர்வாகத்துல இருக்குல்ல, ம். இப்ப நிர்வாகத்துல இப்ப திமுக விட்ட இடத்திலிருந்து அதிமுக தொடர்ந்து இருக்கிறார்கள். ம். 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 அதிமுக தொடர்ந்த இடத்திலிருந்து திமுக தொடர்ந்து இருக்கிறது. நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதே ஒத்திசைவு அல்லது ஒருங்கிணைவு தமிழ்நாட்டில் கள அரசியலிலும் இருக்கிறது. ஓகே. யாரையும் அவர்கள் நேர் எதிரியா பார்க்கறதே இல்லை. இந்த ஒத்திசைவும் ஒருங்கிணைப்பும் தான் தமிழக அரசியலை இவ்வளவு நாட்கள் இவ்வளவு உயிர்ப்போட வைத்திருக்கிறது. இவ்வளவு வந்து ஒரு பெரிய அளவில் பகைமை பாராட்டாமல் ஒரு இணக்கத்தை காட்டுவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய வளர்ச்சியை தமிழகத்திற்கு கொடுத்திருக்கிறது. எல்லாவற்றையும் தாண்டி இத்தனை ஆண்டு காலம் முன்னேற்ற கழகங்களின் கைகளில் இந்த அரசியல் இருப்பதற்கு காரணமும் இந்த ஒத்திசைவும் ஒருங்கிணைப்பும் தான். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா அந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்வு, அது தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மாற்றம், கடந்த கால வரலாறுன்னு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி.